ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன மிஸ்டேக் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் அபினவ், அஜய், தேஜா, சுஜித், கரிஷ்மா, தானியா, பிரியா இப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்றவர் பரத் கோமலப்பட்டி. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் 3 ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிறாங்க. அந்த 3 பேரை கொலை பண்றதுக்குன்னே ஒரு 3 பேர் சுத்திட்டு இருக்காங்க. சரி, இந்த பிரச்சனையிலிருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் எல்லாரும் கிளம்புறாங்க. கார்ல இவங்க ஜாலியா போயிட்டு இருக்கும் போது ஒரு வில்லன் வந்து துரத்துறான் கண்ணை வச்சுட்டு. இவங்களுக்கு அவன் எதுக்கு துரத்துறான் அப்படின்னே தெரியாம இவங்க வழி மாறி ஒரு காட்டு பகுதிக்குள்ள போய் அங்க இருக்கிற காட்டுவாசி கிட்ட ஹெல்ப் கேட்டு அங்க தங்கி இதெல்லாம் பண்றாங்க. ஆனா கடைசி வில்லன் கண்டுபிடிச்சு அவங்க மறுபடியும் துரத்த ஆரம்பிச்சிடறான். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிற பேண்ட்டுக்காக. பேண்ட்ல அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமண்ட்ஸ் இருக்குது. ஆன்லைன்ல ஆளுக்கு ஒரு பேண்ட் அப்படின்னு சொல்லி 6 பேண்ட் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. அந்த 6 பேண்ட்டுக்குள்ள ஒரு பேண்ட்டுக்குள்ள டைமண்ட்ஸ் வந்து அந்த மேனுஃபேக்சரர் ஐடி ரைடு வந்ததுனால அதுல ஒளிச்சு வச்சிருப்பாரு. சோ அந்த டைமண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வில்லன் வந்து துரத்திட்டு இருப்பாங்க. இப்போ அந்த டைமண்ட்ஸை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, வில்லன் கடைசி என்ன ஆனாரு, 6 பேரும் வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா என்னங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல நடிச்சவங்க நான் இதுக்கு முன்னாடி வேற எந்த படத்துலயும் நான் பெருசா பார்த்ததில்ல. சோ புதுமுகமா தான் எனக்கு தெரிஞ்சாங்க. ஆனா லீடா நடிச்ச அந்த 6 பேருமே வந்து ஆர்டிபிஷியலா ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ணாம கொஞ்சம் டீசென்டாவே நடிச்சிருந்தாங்க. அதுவே ஒரு பெரிய பிளஸ் தான் அந்த படத்துக்கு. அதே மாதிரி சில இடங்கள்ல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அண்ட் எதுக்காக வில்லன் துரத்துறான் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்து கொஞ்ச நேரத்துக்கு கொண்டு போறாங்க. அதுவும் கொஞ்சம் ரசிக்கும்படியா இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸ்ல காட்டுவாசியோட வில்லன் ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட அந்த 7ஆம் முடிவுல கிளைமேக்ஸ் ஃபைட் மாதிரியே இருந்தது. அதுவும் பாக்குறதுக்கு நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம்னா முதல் நெகட்டிவா தோன்றது, வில்லனோட ஆக்டிங் வந்து ரொம்பவே ஆர்டிபிஷியலா இருந்தது. அதே மாதிரி அதுல இருக்கிற ஒரு பொண்ணோட அப்பாவா ராஜரவீந்திரா போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. அவரு வந்து இந்த பையனை கொலை பண்றதுக்காக வராரு. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஆர்டிபிஷியலா இருந்தது. அதே மாதிரி அந்த காட்டுவாசி கிட்ட தஞ்சம் புகுந்து போகும்போது அங்க நடக்கிற சில காமெடி வந்து கொஞ்சம் கிரிஞ்சாவே தான் இருந்தது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொன்னோம் அப்படின்னா டைரக்டர் ஒரு காமெடி கம் த்ரில்லர் படத்தை கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓகேஷான மூவி தான். ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது, சூப்பர்னு சொல்ல முடியாது. படத்தோட டியூரேஷன் 1.25 மணி நேரம் தான். தந்தி 1 OTT ரிலீஸ் ஆயிருக்குது. டைம் பாஸுக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.